அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாய் துதிக்கத்தக்கதாய் ஆண்டவர் மிகப்பெரிய சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 100 வாசிக்கிறோம், பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். நாம் துதிக்கிற ஆண்டவர் யார்? சங்கீதம் 23 சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீரே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நம்மை போஷிக்கிறவர், அவர் நம்மை பராமரிக்கிறவர், அவர் நம்ம மீது பரிவு கொள்ளுகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து வழி நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி. ஒரு உண்மையான மேய்ப்பரின் பின்னாடி நம்ம இருக்கிறனால அந்த மேய்ப்பனை நம்ம துதித்து பாடணும். ஏன்னா அவர் பொய் சொல்வதற்கு மனிதர் அல்ல. ஆமென். அதனால இந்த நேரத்துல வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி, வாக்கு பண்ணினவர் மாறிடார், நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுவோமா எல்லாரும்? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர் மனிதர் அல்ல, பொய் சொல்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். அவர் தன்னுடைய வாக்கை மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர் என்று சொல்லிப்பார். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஆமென் ஆமென், சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்தாலும் ஆண்டவர் மாறவே மாட்டார் என்று சொல்லி, அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் பாடும். ஆண்டவர் வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் நமக்கு இல்லையே என்று சொன்னார். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ,
வாக்கு தத்தங்கள் உன்னுடன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ. வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி. இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், ஒரு கட்சி மீட்டிங் வச்சுச்சுன்னா, ஒரு கட்சி ஒரு மீட்டிங் நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்ட் எவ்வளவு கேட்டாலும் நம்ம கேட்போம். பட் ஏதாவது ஒரு சவுண்டு பின்னாடி இருந்து லவுடா வச்சிருந்தாங்கன்னா நல்லா கேட்போம். ஆனா நம்மளால ஆராதிக்கும் போது என்னால எதையும் தாங்காம நான் துதிக்கிறேன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் நம்ம துதிக்க முடியலன்னு அர்த்தம். அதனால நல்ல சத்தமா ஆண்டவரை ஆராதிங்க. ஆண்டவரை இப்ப நல்ல ஜீவன் இருக்கும் போதுதான் ஆராதிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஜீவன் இருக்கும் போதுதான் ஆராதிக்க முடியும். வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனமா இருக்கிறவங்களும் என்ன செய்ய முடியாது? கர்த்தரை துதிக்க முடியாதுங்க, ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுங்க. அதனால சத்தமா ஆண்டவரை ஆராதிக்க பழகுவோம். அதனால 2வது சரணத்தை மீண்டுமா பாட போறோம். காலங்கள் கடந்தாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமா சரியான நேரத்துல செய்வார். அதனால நல்லா உற்சாகமா 2வது கரங்களை பாடுவோமா? காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன்னுடன் வாழ்வினில் தொலைந்ததோ. நல்ல சத்தமா சொல்லுங்க. காலங்கள் கடந்ததோ, ஆமென். தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன்னுடன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. ஆமென். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், மாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லு. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை வைத்திருக்கிறார், கிருபையை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது அல்லவா? எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. போன வாரத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் நம்பகமானது. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்பகமானது. காலங்கள் கடந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை செய்வார். சரியான நேரத்தில் செய்வார், சரியான திட்டத்தில் செய்வார். ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை, ஆண்டவர் யாரெல்லாம் வாக்குத்தத்தங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தின் பாதையில் அவங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு ஒருவேளை நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், கவலையோடு கூட வந்திருக்கிறேன், இன்னும் அந்த வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு, ஆனா இன்னும் எனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியார்
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நல்ல கரங்களை தட்டுவோமா? அவர் எங்களை விசாரிக்கிறவர், அவர் என்னை விசாரிக்கிறவர். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவரே உங்க கரத்துல நாங்க இருக்கிறோம். நிறைய கவலைகள் இருக்குதுன்னா, கவலைப்படுகிறதுனால உங்கள் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் அவைகளை பரமபிதா பிள்ளை போட்டுகிறார். ஆமென். அவைகளை பார்க்கலும் நீங்கள் அவைகளை பார்க்கலும் நீங்கள், அவர்களை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர். நாம் எல்லோரும் விசேஷித்தவர்கள். நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு நாள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே நம்ம சொல்லுவோமா? என்னை என்று விசாரிக்கும் பரமபிதா என்னோடு இருக்கிறார், கலங்க மாட்டேன். என்னை நேசிக்கிற தகப்பனவர் குறையெல்லாம் மாற்றுவார். கவலைப்படாதி மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதி மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதி மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதி மகனே, கவலைப்படாதே. நான் உண்மையாதான் இருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறேன். என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விசாரிக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறார். ஆண்டவர் உன்னை விசாரிப்பார் என்று அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? உன்னை என்று விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்று விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். என்னை நேசிக்கும் தகப்பனவர் எந்த குறையெல்லாம், என் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. நம்முடைய துயரத்தை எல்லாம் ஆண்டவர் புரிந்து கொள்ளுவார். நம்முடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து கொண்டார். கடைசி சரணத்தை பாடும்போது, ஆண்டவரே என் கவலைகளை எல்லாம் உங்ககிட்ட சொல்லி விடுகிறேன், கண்ணீர் யாவையும் துடைப்பீராக, நீர் ஒருவரே நல்ல மேய்ப்பர், ஆண்டவரே எங்களை சரியான பாதையில் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி ஆண்டவருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுப்போமா? நம்ம வெறுமையாக்குவோம். துயரமெல்லாம் புரிந்திடும் தேவமவர் உன் பாரம் சிலுவை சுமந்தாரே. துயரமெல்லாம் புரிந்திடும் தேவமவர்
என் பாரமெல்லாம் Yes, Lord. சிலுவையில் சுமந்தாரே, கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவை துடைத்து. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு. எஸ், கண்ணீர்கள் யாவை துடைத்திடுவார். சத்தத்தை உயர்த்தி. கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. Yes, Lord. கவலைப்படாதே மகளே, ஆண்டவரை பார்த்து இனி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இனி நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிற ஆண்டவர், நீர் எங்களை ஆற்றி தேற்றுகிற ஆண்டவர், நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. மீதமான வேலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அமர்ந்துக்கோ. எங்கள் கர்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற திருப்புறள் என்னவென்றால், அருட்பொழிவு திருப்பணி மேன்மை பாராட்ட அல்ல, சேவை செய்ய அழைப்பு. அருட்பொழிவு திருப்பணி, ஆர்டெயின் மினிஸ்ட்ரி, மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல, சேவை செய்வதற்காக. ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம் இருக்குது? எத்தனை வாரம்? எத்தனை வாரம்? எத்தனை வாரம்? 52 வாரம் இருக்குது. 52 வாரமும் நம்ம பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம். 52 வாரம் நாங்கள் உங்களுக்காக பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தியும் அதே சமயத்தில் எங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய திருமண்டலம் இந்த 52 வாரங்களிலே 2 வாரங்களை எங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறது. இந்த 2 வாரங்களை எங்களுக்காக ஒதுக்கி இருக்குது. என்ன அந்த 2 வாரம்? போன வாரத்தில் நம்ம கற்றோம் இறையில் திருப்பணி. இறையில் கற்கிற கல்வி எதற்காக என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காகவும், அதை தொடர்ந்து வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆர்டினேஷன் வாங்கியிருக்கிற நாங்கள் எப்படி பணி செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி பணி செய்ய வேண்டும் என்று எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்களை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு நாம் கேட்கிற காரியம் என்னவென்றால், ஆர்டெயின் மினிஸ்ட்ரி. இங்கே உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு அங்கே அருமையான சகோதரி உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஆர்டினேஷன் வாங்க போகிறாங்க. இந்த ஆர்டினேஷன் வாங்க போகிற நாம் நம்முடைய திருப்பணி எப்படி இருக்கும்? மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல, சேவை செய்வதற்காக. 3 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியாவிலிருந்தும் பேதுருவிலிருந்தும் மத்தேயுவிலிருந்தும் வாசிக்கிட்டோம். எரேமியாவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஒரு அருட்பணியாளர், அருட்பொழிவு பெற்ற ஆர்டினேஷன் வாங்கின ஒரு அருட்பணியாளருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மரியாதையை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த எரேமியா யார் என்று சொன்னால், இலக்கியா என்கிற ஒரு ஆசாரியனுடைய மகன். அவருக்கு அப்புறமேல ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன செஞ்சிருவார்? ஆசாரியனாக மாறிவிடுவார். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? அப்பா, நீ ஆசாரியனாய் மாத்திரமல்ல, நான் உன்னை தீர்க்கதரிசியாக உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைக்கிறார். அப்படி என்றால் ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், உங்களுக்கும் சரி, இமானுவேல் ஐயாக்கும் சரி, எனக்கும் சரி, அருமையான சகோதரிக்கும் சரி, கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். மனசில் வச்சுக்கோங்க, இன்னைக்கு செய்தி உங்களுக்கு தான். இன்னைக்கு உங்களுக்கு தான். தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். எதற்காக? தாயின் கற்பத்திலிருந்து. ஆண்டவர் பிரித்தெடுக்கிற செய்தியை தன்னுடைய வாலிப வயதிலே எரேமியா கேட்கிறார். அப்பா, எரேமியாட்ட சொல்றார், நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கேன், வா
அப்போ சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாரு, நான் சின்ன பையன், இதுக்கெல்லாம் எனக்கு லாயக்கு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து இதற்காக தெரிந்து கொண்டேன். ஸோ இன்றைக்கி மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை எத்தனாவது வயதில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு தெரியாது. நான் மினிஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இமானுவேல் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையனாக இருந்தார், பாட்டு பாடிக்கு இருந்தார். இன்னைக்கு டீக்கனாக வந்து உட்காந்துருக்கிறார். ஆனால் ஒரு நாள் அவர் ஆண்டவருக்கு அழைப்பை பெற்றிருக்கும் பொழுது, அன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை, உன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீ சின்ன பையனாக இருக்கு நீ சொல்லாதப்பா, நான் உன்னை தாயின் கற்பத்திலே உன்னை அழைத்திருக்கிறேன். இந்த ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய கிரேட்னஸ், சக்சஸ் என்ன தெரியுமா? ஆர்டினேஷன் வாங்கி இடுப்பில் கருப்பு கயிறு கட்டி கழுத்தில் இப்படி ஒரு ஸ்டோல் போட்ட உடனே அது வரைக்கும் நீ வா என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இதை போட்ட உடனே என்ன செஞ்சிருவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஐயா அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரி நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்குது, ஒரு மரியாதையை கொடுக்கிறது, ஒரு மேன்மையை நமக்கு கொடுக்கிறது. நேற்று வரைக்கும் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு மாட்டின உடனே ஐயான்னு சொல்லிடுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பரிசர் ஜார்ஜ் ஆலயம் கட்டி கொண்டு இருந்தார்கள். அப்போ கூரை ஷெட்டு போட்டு தான் சர்வீஸ் நடத்துவாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அங்கே தான் கல்யாணம் நினச்சி நான் சின்ன பிள்ளைய பிறந்திருக்கும் போது என்னை கோயிலுக்கு கூட்டு போகும்போது அந்த கூரைத்தட்டு கடையில் உட்காந்து அந்த ஆராதனை பங்கு பெறும் பொழுது கூரை வழியாக அந்த சூரிய ஒளி வரும் பார்த்தீங்களா, தூங்கும்போது என் மேலே அப்படி விழுகும்போது கொடையை விரித்து ஒரு அம்மா பக்கத்தில் வைப்பாங்களாம். நான் ஆர்டினேஷன்லாம் வாங்கி அந்த சர்ச்சில் ஐயராக மாறினக்கு அப்புறமேல இது அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். தம்பி, நீ சின்ன பிள்ளையா படுத்திருந்தாப்பா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கண்ணில் இருக்குது. கொடையை விரித்து சூரிய வெளி உன் மேலே விழக்கூடாதுன்னு நான் வச்சுருந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ ஆர்டினேஷன் வாங்கினதுக்கப்புறம் உன்னை அப்படி நான் பார்த்தா கூட நான் மனதார உன்னை எப்படி கூப்பிட்றேன் தெரியுமா? ஐயான்னு நான் கூப்பிட்றேன். மேன்மை பாராட்டுவதற்கான ஆயுத்தம், ஆனால் மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல. அப்படின்னா ஆர்டினேஷன் வாங்கி ஒரு ஊழியக்காரனை நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் திருச்சபைக்கு முன்பதாய், சமுதாயத்துக்கு முன்பதாய் கடவுள் நம்மை அழைத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ சொல்றாரு, நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லும்போது எரேமியாக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை நான் தொட்டு என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு ஆர்டைன் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆர்டைன் பாஸ்டர்ஸ் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒரு செர்மன் ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக we must kneel down and pray to God. ஆண்டவரே வார்த்தையை தாரும். என்னுடைய தாத்தா ஒரு போதகர். என் தாத்தா சின்ன வயதுலேருந்து என்னை வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்ப்பாரா, அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய சர்ச்சஸ்லாம் இருக்காது, சின்ன சின்ன கிராமங்களில் சர்ச்சஸ் இருக்கும். அப்போ அவங்க தாத்தா சொல்லுவார், திங்கக்கிழமை காலையிலே அல்மனக்கான வாசிருவேன், செவ்வாய்க்கிழமை திருப்பி முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன், புதன்கிழமை கமெண்ட்ரிஸ் படிக்க ஆரம்பிப்பேன், வியாழக்கிழமை ஸ்கெலிட்டனை உருவாக்கிடுவேன், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங்கோட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதாக சனிக்கிழமை இரவில் எங்கள் தாத்தா எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, எந்தெந்த ரோவில் யார் யார் உட்காந்துருப்பாங்க தெரியும். நம்முடைய கிறிஸ்டின் சர்ச்சில் இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? இடத்த அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். எந்த இடத்துல உட்காடுறோமோ அந்த இடத்துல தான் வந்து வருஷந்தோறும் தலைமுறையாக வந்து உட்கார்றதான் நம்முடைய வழக்கம். அவர் சொல்லுவார், எந்தெந்த ரோலில் யார் யார் உட்காந்துருக்காங்க அத்தனை பேரையும் நினைத்து பார்த்து, ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அருமையானவர்களே, ஆர்டைன் மினிஸ்ட்ரியில் ஆண்டவர் வார்த்தையை தந்து நம்மை கனப்படுத்துகிறார். அப்படின்னா ஒவ்வொரு செர்மனை நீங்கள் டெலிவர் பண்ணும் பொழுது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாமல் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, புல்பிட்டில் ஏறிடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரமானாலும் சரி, பட் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்து வாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வார்த்தையை நம்முடைய வாயில தந்து வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படி என்றால் அருட்பொழிவு திருப்பணி கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார். இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஆர்டைன் மினிஸ்டர்ஸ்க்கும், இங்கே தம்பி இங்கே உட்காந்துருக்கிறாங்க, இங்கே ஒரு தங்கச்சி உட்காந்துருக்கிறாங்க, இம்மானுவல் உட்காந்துருக்கிறாங்க, அங்கே ஒரு தங்கச்சி உட்காந்துருக்கிறாங்க. இவங்ககிட்ட இங்கே கேட்டு பாருங்க,
நீங்கள் இன்னைக்கு இந்த படிப்புக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்களை இங்கே அழைத்து வருவதற்கு ஒரு வசனம் அவங்களுக்கு பின்னால் இருக்கும். ஒரு வசனம் அவங்களுக்கு பின்னால் இருக்கும். இவருக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் இம்மானுவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசனத்தை கொடுத்து ஆண்டவர் அழைக்கிறார். ஊழியக்காரங்களை உட்காந்துருக்கிற ஒரு சிலர் உங்களுக்கும் ஆண்டவர் வசனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தை நம்பி தான் நம்ம வந்திருக்கோம். ஆண்டோடைய வசனத்தை நம்பின ஊழியக்காரங்க ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. இந்த ஆர்டைன் மினிஸ்ட்ரியில் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறது, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பற்றிக்கொள்ளும். இன்னைக்கு ஒர்ஷிப்பில் பாட்டு பண்ண எத்தனை பேர் நீங்கள் பொருள் உணர்ந்து பாடிங்கிறதில்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறிடார். காலங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிற தேவனை. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நிறைவேற்றணும்னு சொல்லி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னுடைய ஆர்டினேஷன் மினிஸ்ட்ரியில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் சொன்னது போல் சென்ட் ஜார்ஜ் சர்ச் மதுரையில் சொன்னேன். நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அங்கே தான் கல்யாணம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த நாட்கள், சண்டே கிளாஸில் இருந்த நாட்கள், கொயரில் இருந்த நாட்கள், பிறகு குருவானவராக அங்கே இருந்த நாட்கள். ஆனால் அங்கே குருவானவராக இறையல் படிப்பை படித்து முடித்து விட்டு ஆர்டினேஷனுக்காண்டி பல நாள் காத்திருக்கேன், பல நாள் அழுதுருக்கிறேன். அப்போது ஒரு பாம்பேலேருந்து ஒரு பிரசங்கியார் வந்தார், பால்ராஜ் அதிசயம்னி வந்து கேட்டார், தம்பி நீ எதுக்கு இங்கே கஷ்டப்பட்டு இருக்க, பாம்பேக்கு வா, மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு வா, நான் உனக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறேன், வா பாம்பேக்கு வா அப்படின்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், இல்லையா, என்னை ஆண்டவர் இந்த சர்ச்சில் அழைச்சிருக்காரு, இந்த திருமணத்தில் அழைச்சிருக்கிறார், இந்த திருமணத்துலேருந்தே எனக்கு ஆர்டினேஷன் வரும், எப்போ ஆண்டவர் தந்தாலும் நான் வாங்கிக்கிறேன், ஆர்டினேஷனுக்காண்டி ஒரு டினாமினேஷன் விட்டு அடுத்த டினாமினேஷன் வரமாட்டேன். ஆனால் ஆர்டினேஷன் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஆர்டினேஷன் கிடைத்தது அதே சபையிலே 7 ஆண்டுகள் குருவானவராய் பணியாற்றினேன். ஒரு காலகட்டம் வந்தது, 97ஆம் ஆண்டு ஜார்ஜஸ் டயசஸை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ தேவராஜ் டேவிட் பிஷப்பையாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம பாஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாம் உள்ளே வந்துருங்க, டயசஸ்க்குள்ளே வந்துருங்க. அவங்க நம்மளை விட்டு போகிறாங்க, போனால் போகட்டும், எப்போ அவங்க வராங்களோ நம்ம ஏற்றுக்கலாம், நீங்கள் ஆர்டினேஷன் வாங்கினவங்களாம் வாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பெரிய அழுகை, எவ்வளோ வைராக்கியமாக இருந்த இடத்துல தான் ஆர்டினேஷன் வாங்கினேன். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த சபையை விட்டு நான் போகிறதா, பேரார் என்னை கூப்பிட்டுட்டாரே, போகிறதா சொல்லிட்டார். ஐயா சொல்லிட்டார், நாளைக்கு காலையில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிக்கோ அப்படின்ட்டார். அன்னைக்கு ராத்திரி முழுவதும் ஆண்டோடைய சமூகத்தில் என் படுக்கையை கண்ணீரினால் நினைத்த நேரம் உண்டு. ஏன்னா அவ்வளோ நேசித்த ஒரு சபை பிரிஞ்சு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்போ தான் ஜோமனிட்டு மிட் நைட்டில் ஆண்டவர் தெளிவாக பேசினார். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தை நீ எடுத்து படித்து பாருன்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, இன்னைக்கு என்னுடைய பைபிளை நான் குறித்து வச்சுருக்கேன், 1997 என்று போட்டு குறித்து வச்சுருக்கேன். அநேக முறை நான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது என்ன வசனம் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 43ஆம் வசனத்தை எடுத்தவங்களெல்லாம் வாசிக்கலாமா? ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! ஜாதிகளின் சண்டைக்கு என்னை தப்புவித்து. டயசஸா ஜார்ஜஸா அவங்களுக்கு 2 பேருக்கும் கோல்டு வார் போயிட்டு இருக்குது. ஜாதிகளின் சண்டைக்கு தப்புவித்து, அவங்க லீடர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். ஜார்ஜஸ்ல இருக்கிற வரைக்கும் அசோசியேட் அண்ட் அசிஸ்டன்ட். ஆனால் என்னைக்கு டயசிஸ்குள்ள நான் வரணும், பிசி சேர்மன், ஒரு தலைவனாக பொறுப்பு, என்னுடைய ஆர்டைன் மினிஸ்ட்ரிக்கான அங்கீகாரம் ஆண்டு சொல்ற பொறுப்பை கொடுத்து, அடுத்ததாக்கி தான் முக்கியமான வார்த்தை, அறியாத ஜனங்கள் என்னை. ஒருவேளை அதே சர்ச்சில் நான் அழுது நான் உட்காந்துருந்தேன், இன்னைக்கு உங்கள் சர்ச்சில் 7 வருஷம் இருந்திருக்க மாட்டேன். அப்படி தானே? உங்கள் சர்ச்சில் 7 வருஷம் முன்னால் சிங்கமுனையில் இருந்திருக்க மாட்டேன். சிங்கமுனரிக்கு முன்னால் திருமங்கலத்தில் இருந்திருக்க மாட்டேன். திருமங்கலத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டிவைன் பேஷன்ஸில் இருந்திருக்க மாட்டேன். கத்தீட்ரலில் இருந்திருக்க மாட்டேன். கிராமத்தில் கடைசி கள்ளி மந்தியத்தில் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் போன எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடம் கட்டவும், ஆலயத்தை கட்டவும், ஆலயத்தின் காரியங்களை செய்யவும் ஆண்டவர் கிருபை செய்தார். நேற்று இரவு இந்த மினிஸ்ட்ரி, இந்த மெசேஜுக்காக நான் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசின வார்த்தை அதை தான். அப்பா, நான் அழைச்சது உண்மை உள்ளதானே அப்படின்னாரு. ஆமாண்டவர். ஏன்னா நேற்று ஜார்ஜஸில் ஆர்டினேஷன் சர்வீஸ், எந்த டயசிஸ் வேண்டான்னு வெளியில் போனாங்களோ இன்னைக்கு அந்த டயசிஸ் வரணும்
எங்கள் பேராயர் வரணும் அப்படின்னு வந்து கேட்டு ஆர்டினேஷன். நேற்று எல்லா ஆஃபீஸர்ஸ் நான் போயிருந்தோம். 97 வெளியில் வந்தேன். இது எந்த வருஷம்? எத்தனை வருஷம் கழிஞ்சிருச்சு? 29 வருஷம் கழிச்சு அதே சர்ச்சில் போய் உட்காந்துருக்கேன். எப்படி அந்தஸ்தில் அதே திருச்சபை போன மக்கள் எல்லாம் தோத்திரப்பட்டாங்க. 29 வருஷத்துக்கு முன்னால் எப்படி தோத்திரப்பட்டாங்க? எல்லாரும் தோத்திரப்பட்டாங்க. ஐயா ஐயா என்ன வந்து நின்னாங்க. ஒரு டெப்டி சேர்மனாக எல்லாவற்றுக்கும் மேலே சொல்லுவேன், சென்ட் ஜார்ஜஸ்க்கும் டயசஸ்க்கும் இன்னைக்கு ஒரு பிரிட்ஜாக ஆண்டவர் மாற்றி அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். ஆர்டன் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்றால் அந்த வாக்கை நம்பி நாம் வெளியே வந்து செயல்படும்போது ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்க. இன்னைக்கு நீ மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு மனசுல வச்சுக்கோங்க, கடவுள் உங்களுக்கு வாக்கு கொடுத்து சொல்லிட்டாருன்னா இமிடியட்லி ஒபே பண்ணுங்க. உலகத்தை பார்க்காதீங்க, ஆளை பார்க்காதீங்க. ஒபே டு காட். காட் வில் லிஃப்ட் யூ, காட் வில் ஆனர் யூ. ஆர்டன் மினிஸ்ட்ரி கொடுக்கிற முதல் காரியம், தேவன் தாயின் கற்பத்திலிருந்து அழைத்திருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சரி, ஆர்டன் மினிஸ்ட்ரியுடைய அடுத்த பகுதி என்ன? இவ்வளோ பெரிய மேன்மை. சின்ன வயசாக இருக்கும் ஐயா, நான் ரொம்ப நாள் சந்தோஷமாக பார்த்துருக்கிறேன். நம்ம ஜோசப் ஐயா இருக்காங்க. யார்? ஜோசப் தட்சிணாமூர்த்தி. அவங்களெல்லாம் முதல்ல எப்படி கூப்பிட்டோம் தெரியுமா? ஜோசப் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோம். இம்மானுவேல் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோம். ஆனால் ஜோசப் என்னைக்கு ஆர்டினேஷன் வாங்கினாரோ இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் எப்படி கூப்பிட்றாங்க? ஜோசப் ஐயா. இம்மானுவேல் இம்மானுவேல்னு கூப்பிட்றோமா? இம்மானுவேல் ஐயா. மகிழ்ச்சி, அங்கீகாரம், அங்கீகாரம். ஆனால் அதே சமயத்தில் அந்த அங்கீகாரம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், வாசிக்கட்ட பேதுரு நிருபத்தில் ஆண்டவர் அழகாய் பேதுரு மூலமாய் சொல்லுகிறார், நீங்கள் மந்தையை மன உற்சாகத்தோடும் மனப்பூர்வமாய் ஊழியம் செய்ய வேண்டும். நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இம்மானுவேலும் சரி, சகோதரியும் சரி, ஃபியூச்சர்ல சரி, எந்த சர்ச்சில் உங்களை போட்டாலும் சரி, உற்சாகத்தோடும் எப்படி? மனப்பூர்வம். நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. As an ordained pastor, I am telling from that altar, ஒரு பாஸ்டரா இருக்குன்னு சொன்னா மனப்பூர்வமா வேலை பார்க்கணும். முடியுமா? முடியாது. சபையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? சபையில் வாய்க்கு வந்த விதமா பேசுறவங்க மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு போதகர்கிட்ட பேசுறோன்னு தெரியாம பேசுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் சொல்லால காயப்படுத்துறவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் எழுத்துக்களால் காயப்படுத்துறவங்க இருக்காங்க தெரியுமா? மனப்பூர்வமா வேலை செய்ய முடியுமா? புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மத்தியில தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆனால் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் ஊழியம் செய்யணும். நல்லா மனசு குடிச்சோங்க. ஒரு டீக்கனாக இருக்கும்போது பிரச்சனை வராது. இறையில் படித்து கொண்டிருக்கும்போது பிரச்சனை வராது. என்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சீட்டில் உட்காடுறீங்களோ அன்னைக்கு தான் பிரச்சனை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஏழ்மையை அடுக்கும்போது நீ கட்டுப்பா, நீ நாட்டுப்பான்னு சொல்ல. முதல்ல இடிச்சு நீ இடிக்கவும் பிடுங்கவும் அழிக்கவும் உன்னை ஏற்படுத்தின, அதுக்கப்புறம் தான் கட்டு. சில சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம எடுக்கிற காரியங்கள் சிலருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஆனால் அது வேற. கஷ்டங்கள் வரலாம், துன்பம் வரலாம், துயரம் வரலாம், ஏளன பேச்சுக்கள் வரலாம், அவதூறாய் குத்தி பேசலாம். ஆனால் ஆஸ் அ ஆர்டன்ட் பாஸ்டர்ஸ் மனப்பூர்வமா வேலை செய். நான் இதற்கு முன்பதாக பணியாற்றின ஒரு திருச்சபையில எப்பவும் பார்த்தாலும் சண்டை. 3 வருஷம் இருந்தேன். ஆராதனை முடிச்சு கீழே இறங்கி வந்தா சண்டை. ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சு ஒரு செயல்பாடுகளை செய்து முடித்தாலும் சண்டை. எப்பவும் பார்த்தாலும் சண்டை. ஒரு முறை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடித்து விட்டு நவரத்னம் போதகராயா நானும் உட்காந்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர் அங்கே போய் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு கை கழுவி உட்காந்துருக்கிறோம். நானும் நவரத்னையா உட்காந்துருக்கோம். எங்ககிட்ட வந்து சண்டை போட்டுக்கிருக்காங்க. அம்மா அங்கே உட்காந்துக்கிருக்காங்க. யாரெல்லாம் ஆம்பளைங்க வந்து எங்கிட்ட சண்டை போடுறாங்களோ அத்தனை பெண்கள் அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் சொல்லுங்க, அம்மா பாருங்கம்மா ஐயாட்ட போய் சண்டை கட்டுறாங்க. அது ஐயா பார்த்துக்கிடுவார், அது ஐயா பார்த்துக்கிடுவார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சரியாய் செய்யும் போது எதிர்ப்பு வரும். சிலருக்கு அது பிடிக்காது, ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தும் நினைப்பாங்க. பட் ஆர்டன்ட் மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் ஒரு நாளும் சோர்ந்து போகாத. ஆனால் மனப்பூர்வமாக வேலை செய். அந்த சண்டை போட்டவங்கள்ட்டெல்லாம் என்ன சொல்லுங்க தெரியுமா? உனக்கு உரிமை இருக்குப்பா, நீ சத்தம் போடு. ஆனால் பேசுகிற வேண்டிய விதத்தில் பேச உரிமையை நீ கேளு.
அதை செய்வதற்கு தான் நான் இருக்கேன் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்வேன். இன்னைக்கு உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் ஆடுகள், நான் மேய்ப்பன். நீங்கள் பிள்ளைகள், நான் தகப்பன். அதுதான் உறவு. இவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி நீ என்ன செஞ்சிருக்கூடாது? ஒரு நாள் கூட அவர் முன்னால அவர் வந்தபோது முகத்தை மாற்றக்கூடாது. அதான் ஆர்டைன் மினிஸ்ட்ரியோட சிறப்பு. ஆர்டைன் மினிஸ்ட்ரி கற்றுக் கொடுக்குற சிறப்பு எடுத்துடும். உன்னை மானாங்கனியே பேசியிருக்கலாம், ஆனால் மனப்பூர்வமாக அவனை ஜெபி, மனப்பூர்வமாக அவனை ஆசிரியர். ஐயா அது எப்படியா நான் மனப்பூர்வமாக நான் ஜெபிக்க முடியும்? அப்படின்னா நீ ஆர்டைன் மினிஸ்டர் அல்ல. அப்படின்ற ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம். ஒரு ஆர்டைன் மினிஸ்ட்ரி என்று சொன்னால் இட் இஸ் நாட் அன் ஈஸி திங், ஹெவி, பர்டன்டு. இதைத்தான் மன உற்சாகமாய் ஆண்டவர் ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார். முதல்ல ஆர்டைன் மினிஸ்ட்ரி ஒரு அங்கீகாரம், இரண்டாவதாக ஆர்டைன் மினிஸ்ட்ரி ஒரு பாடுகள், மூன்றாவதாக ஆர்டைன் மினிஸ்ட்ரி நமக்கு கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது காரியம். வரப்போகிற இளம் குருவானவர்களுக்கு சொல்லுகிறேன், திருச்சபைக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சுவிசேஷத்தில் என்ன சொல்ல தெரியுமா? நீ தலைவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீ தொண்டனாய் இரு. அடுத்தவே உனக்கு ஊழியம் செய்யணும்னு நினைக்காத. நீ மற்றவங்களுக்காக ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருப்பாய். ஒருவேளை ஒரு பெரிய திருச்சபையில் இருக்கலாம், ஒட்டடை அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கலாம், பெல் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கலாம். ஆனால் ஒரு கிராம குருசேகத்துக்கு நீ போகும்பொழுது அது பூட்டி கிடந்தால் அல்லது ஒட்டடையாக இருந்தால் அந்த ஒட்டடையை அடிப்பதற்கு மன யாருக்கு வரணும்? ஒரு குருவானவருக்கு வர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ ஊழியம் செய்ய வேண்டுதான் வந்திருக்கிற, நீ தலைவனாக மாற வேண்டும் என்றால் தொண்டனாக மாறு. இந்த ஆடியன்ஸ் மினிஸ்ட்ரி உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் அப்படியே நல்லா அழகாக செஞ்சு பாருங்க, த பீப்புள் வில் ஃபாலோ யூ. அதான் முக்கியமான காரியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய ஆரம்ப கால குருத்துவ ஊழியத்திலே ஒரு பெரிய பணக்கார வீடு. அந்த பணக்கார வீட்டில் நல்ல ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச உடனே சேர்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் அந்த காம்பவுண்ட் வால், அந்த மொட்டை மாடியில் நடந்த அந்த பேரப்பெட் வாலில் பார்த்தீங்கன்னா எல்லா பெஞ்சஸும் சாட்சி வச்சாங்க. டைனிங் டேபிள் பெஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, வச்சுருந்தாங்க, எல்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரேயர் மீட்டிங் முடிச்சு எல்லா சேர்லேருந்து எந்திரிச்சாச்சு. இப்போ அந்த டைனிங் டேபிளை யார் எடுத்து போடணும்? வீட்டுக்காரங்க கீழேருந்து சாப்பாடு கொண்டு வரது மேலே பிஸியாக இருக்கிறாங்க. சமையல்காரங்க ஆக்கிக்கணும் வந்து அந்த கேட்ரிங்காரங்க பிஸியாக எங்கிட்ட ஓடிக்கி இருக்காங்க. சேர்ஸ் அப்படியே இருக்குது, டேபிள் அப்படியே இருக்குது. அதை எடுத்து போட்டால் தான் உட்கார முடியும். யார் எடுத்து போடுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிறேன், அங்கியோடு ஒரு டேபிளை எடுத்து போட்டு 2 சேரை போட்ட உடனே அத்தனை பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா 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 நீங்கள் செய்யாதீங்க, நாங்கள் போகிறோம். அடுத்த 3வது நிமிஷம் எல்லாமே ஃபுல். தட் இஸ் த பவர் ஆஃப் த ஆர்டைன் மினிஸ்ட்ரி. நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீ அந்த காரியமாக மாறு. அப்பொழுது கடவுள் நம் காரியங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஆர்டைன் மினிஸ்ட்ரி நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம். ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறோமே அல்ல, ஊழியம் வந்திருக்கோமே தவிர ஊழியம் கொள்ளுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. எனவே இந்த 3 காரியங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலே திருச்சபையாராக உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்தி? இப்படிப்பட்ட மினிஸ்ட்ரி செய்கிறவர்களை நீங்க எப்படி கனப்படுத்தணும்? நீங்க எப்படி ஜெபிக்கணும்? நீங்க அவங்களோடு எப்படி உறவு கொள்ள வேண்டும்? சீர்தூக்கி பார்க்க சபையாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்றாரு, இவ்வளோ காரியத்தை நாங்கள் செய்கிறோம், ஒரு தகப்பனை போல நாங்கள் நேசிக்கிறோம், ஒரு பால் கொடுக்கிற தாயை போல உங்களை நேசிக்கிறோம் சொல்லிட்டு பவுல் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆர்டைன் மினிஸ்ட்ரி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. அந்த அங்கீகாரம் மன இருமாப்பாய் ஊழியம் செய்வதற்கு அல்ல, மனப்பூர்வமாய் ஊழியம் செய்வதற்கு. அந்த அங்கீகாரம் ஊழியம் கொள்ள அல்ல,
ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்குது. அப்படின்றால் ஒரு திருச்சபைக்கும் திருப்பணி விடையாளருக்கும் இருக்கிற உறவு எப்போ வளரும் தெரியுமா? இப்படிப்பட்ட பணிகளை செய்கிறவர் எங்களுக்கு குருவானவராக இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், அவங்களை எப்படி கனப்படுத்துகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் இருந்தால் மாற்றிக்கொள்ளவும். ஊழியர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், ஊழியர்களை குறித்து என்ன சொல்ல வேண்டும், வாய்க்கு வந்தபடி இருதயத்துக்கு வந்தபடி பேசுவதும் எழுதுவதும் நல்லதல்ல. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்க அழைக்கப்படுகிற காரியம், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருப்பணி விடையாளர்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். என்னைக்கு ஒரு சர்ச் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறதோ அந்த திருச்சபை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாருன்னா அவர் கொண்டு போகிற சொத்து என்ன தெரியுமா? அவர் கொண்டு போகிற சொத்து என்ன தெரியுமா? நீங்கள் தான். அவர் கொண்டு போகிற சொத்து யாரு? வாய்த்தன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நாங்கள் தான். நல்லா சொல்லுங்க. அது ஒன்று தான் எங்களுக்கு சொத்து. 33 ஆண்டுகள் குருவானவராக இந்த திருமணத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால், அன்றைக்கு சென்ட் ஜார்ஜஸில் முடங்கி கிடந்தேன் என்றால் அதே 500 குடும்பம் தான். ஆனால் திருமணத்தில் வந்து 33 ஆண்டுகள் ஆண்டுடைய வார்த்தை கேட்டு ஒரு திருப்பணியாளராக இருக்கும் பொழுது எத்தனை ஆத்துமாக்கள். பல பேர் வந்து தோத்திரம் போடுவாங்க, முகம் தெரியாது, பார்த்த மாதிரி இருக்கும், எந்த சர்ச்சும் தெரியாது. அப்புறம் சொன்னக்கப்புறம் தான் புரியும். அன்றைக்கி ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தேன் பசுமலையில். முடிச்சுட்டு வந்து ஒரு பொண்ணு தோத்திரம் போட்டு பேசிட்டு இருந்துச்சு. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா நீங்கள் தான் ஐயா எனக்கு கல்யாணம் கட்டி வச்சிங்க அப்படின்னு. அப்போ நான் அப்படியாமா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்த்த முகம் போல் இருக்குது, ஆனால் என்ன எங்கே பார்த்தேன்னு தெரியல. அதுதான் சொத்து ஒரு திருப்பணி விடையாளருக்கு. எனவே இந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு வருகிற நாட்களில் கொடுக்க போகிறார். எனவே வருஷத்தில் 52 வாரத்தில் 50 வாரம் மக்களுக்காய் பேசுகிற நாங்கள் 2 வாரம் நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்காக நாம் எப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறோம், எந்த நிலைமையில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம், தேவன் எதிர்பார்த்திருக்கிற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே வருங்காலத்தில் இன்னைக்கு டீக்கனாக இருக்கிறவர் நாளைக்கு இந்த ஸ்டோலை நேராக போட்டுருவார். என்னைக்கு இந்த ஸ்டோலை நேராக போடுறீங்களோ பிரச்சனை அதிகம். எந்தெந்த ஸ்டோல் இப்படி குறுக்க போடுன்னு நினைக்கிறீங்களோ வேலை அதிகம். சரியா? எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும். எதற்காக இந்த ஸ்டோல் எங்களுக்கு போடுறாங்க? அருட்பொழி திருப்பணியில் இருக்கிற மேன்மை இந்த ஸ்டோல். இந்த ஸ்டோல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். கிராமத்தில் யார் துண்டு தோளில் போட்டிருப்பா? நாட்டாம துண்டை போட்டிருப்பாரு. நாட்டாம எதுக்கு தோளில் துண்டு போட்டிருக்காரு தெரியுமா? அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரம். நாட்டாம பார்த்தோன்னா அடுத்த எல்லாம் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டுறதுக்கு காரணம் தெரியுமா? நாட்டாமைக்கு முன்னால் நாங்கள் சாதம். அப்படின்னா இது கொடுத்துருக்கிற என்ன தெரியுமா? இவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதிகாரம். இந்த திருச்சபையை நடத்துவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இது ஒரு பகுதி. அதே சமயத்தில் இது எதை குறிக்கிறது என்றால், அப்பா திருப்பணிவியாளராக பேராயர்கள் அபிஷேகம் படுகிற நீ அதிகாரம் செலுத்துவதற்கு மாத்திரம் இந்த ஸ்டோல் அல்ல, இட்ஸ் அ யோக், நுகம். எப்படி மாட்டுக்கு கழுத்தில் ஒரு நுகத்தை வச்சாங்கன்னா வண்டியை இழுத்து போகும் தெரியுமா? நீ போகிற திருச்சபை எல்லாம் ஒரு வண்டிக்கு சமானம். அந்த வண்டியில் இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் அந்த வண்டியில் வச்சு உன் கழுத்தில் கட்டி நீ இழுத்துட்டு போகணுங்கிறதுக்கான கொடுக்கப்பட்டிருக்கிற யோக் தான் இந்த ஸ்டோல். புரிஞ்சுட்டிங்களா? ஒருவேளை இது ஐயா கலர் கலராக போட்டுக்கிட்டு வராங்க, ஏதோ போடுவாங்க போல இருக்கு. இல்லை, வாட் இட் சிம்பலைஸ், இட்ஸ் அ யோக். அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களெல்லாம் இழுத்துட்டு போகணுங்கிற பாரத்தையும் எங்கள் கழுத்தில் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்டோலை போடும்போது என்ன செய்வோம் தெரியுமா? பலர் இந்த ஸ்டோலை சும்மா மடித்து வச்சு குப்பையாக சுட்டிக்கிட்டு இருப்பாங்க. கிஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோலை போடணும். இந்த ஸ்டோலை கழட்டும் போது கிஸ் பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணுங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரமும் அங்கீகாரம். சரி, இதை நம்ம செய்யும்போது, இது யோக்க போடும்போது இந்த 2 நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? இந்த 2 பக்கம் தொங்குது பார்த்தீங்களா? இது பெரிய தியாலஜி மாத்திரமல்ல, பெரிய காரியம். இது என்னன்னா,
எப்படி ஒரு ஜட்ஜுக்கு முன்னால், லாயருக்கு முன்னால் இப்படி ஒரு காலர் தொங்க போட்டிருப்பாங்களோ, இந்த காலர் ஜாப் அவங்க சொல்றதுதான் கரெக்ட். ஒரு ஜட்ஜு சொல்றாருன்னா எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து பார்த்து சொல்ல. இந்த காலர் ஜாபுக்கு ஈக்குவலா அவ்வளவுதான் இந்த ஸ்டோர். அப்படின்னா ஒரு ஜட்ஜுக்கு இருக்கிற மரியாதை யாருக்கு உண்டு? போதகருக்கு உண்டு. இந்த ஸ்டோல் கற்றுக் கொடுக்குற காரியம், இந்த நுகத்தை உன் கழுத்துல வச்சுட்டேன்ப்பா. நீ நினைக்கிற ஆர்டினேஷன்னா எனக்கு பெரிய காரியம் அப்படின்னு நினைச்சுக்கிற. என்னைக்கு உன் தலையில கை வச்சு ஆர்டினேஷன் கொடுத்தா உன் கழுத்துல என்ன செஞ்சாங்க? ஒரு பாரத்தை இறக்கி வைக்கிறோம். ஆனால் இந்த ஸ்டோலை போடும்போது எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற உண்மை தான், ஒரு பக்கம் நாங்கள் இந்த பாரத்தை சுமந்தால் மறுபக்கத்தில் எரேமியாவோட ஆலோசனை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஸ்டோலை போட்டு நீங்கள் என்னைக்கெல்லாம் திருப்பணி செய்கிறீங்களோ தைரியமாக செய்யுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்க. தயவுதாட்சணையை பார்க்காதீங்க, முகஸ்துதி பார்க்காதீங்க. ஆண்டவருக்காக பிடுங்கவும், இடிக்கவும், நாட்டவும், அழிக்கவும், கட்டவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு பகுதியை நாம் சுமக்கிறோம், மறுபகுதியை கடவுள் சுமக்கிறார். அருட்பணியாளருடைய ஞாயிறு தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான காரியம். இந்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். வருகிற நாட்களிலே ஒரு சிறந்த அருட்பணியாளர்களாக நீங்கள் வருவதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் வருகிற நாட்களிலே மதுரை ராமநாதன் திருமணத்தில் ஒரு நல்ல ஒரு பிசி சேர்மனாக வளர்ந்து வருவதற்காக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதரியும் உங்களை ஏற்றுக்கொள்கிற திருச்சபைக்கு நீங்கள் உண்மையும் உத்தமமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7 ஆண்டுகள் உங்களோடு பணி செய்ய ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் அன்னைக்கு ஜார்ஜஸ்லேருந்து வெளியில் வரலன்னா இன்னைக்கு உங்கள் சபையில் இருக்க மாட்டேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான திருச்சபையின் மக்களே, கடந்தது கடந்து போகட்டும், புதியன வரட்டும். ஒரு அருட்பணியாளர்களை நேசியுங்கள், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். அவரிடத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ரிஃபைன் யுவர் செல்ஃப். அப்படி இல்லைன்னா நாம் இன்னும் தகுதி உள்ளவர்களாய் மாற மாட்டோம். எனவே உங்களுக்காக பணிவிடை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எனவே ஜெபிப்பீங்களா? 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 உங்கள் போதகருக்காக ஒரு வாரத்துக்கு 2 நிமிஷமாக ஜெபம் பண்ணுங்க, அது போதும். வேற எதுவுமே கேட்கல. சொத்து அதுதான். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு பலன், நீங்கள் காட்டுகிற அன்பு எங்களுக்கு மாபெரும் பலன். இந்த பலத்தினாலே ஓடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். எனவே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அருள்பொழிவு திருப்பணியை குறித்த இந்த ஞாயிறில் ஆண்டவரே, அருள்பொழிவு திருப்பணியை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், அதன்படி நடக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் இந்நேரம் மட்டும் உம்முடைய மாறாத தெய்வீக பிரசனம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எரேமியாவை அழைத்த ஆண்டவர் அர்ப்பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர் சுவாமி. அருள்பணியாளர்களோடு நீர் கூட இருக்கிறீர். பிடுங்கவும், கவிழ்க்கவும், அழிக்கவும், கட்டவும், நாட்டவும் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை திருச்சபை மக்களாகிய நாங்கள் அறிந்து கொண்டு மெய்ப்பரோடு கூட இணைந்து இந்த திருச்சபை கட்டத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் திருச்சபை மக்களாகிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் தந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்கிற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வழிநடத்தும்படியாய் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.